ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவர்கள் எழுதிய எ ரோட் சைட் ஸ்டாண்ட் போமுடைய லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இந்த லைனை அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவருடைய பிறந்த வருடம் 1874, இறந்த வருடம் 1963. இஸ் அ ஹைலி அக்ளைம்டு அமெரிக்கன் போய்ட் ஆஃப் த 20th century. 20ஆம் நூற்றாண்டில் அவர் ரொம்ப நல்ல ஃபேமஸான புகழ்பெற்ற அமெரிக்கன் போயட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ரோட் அபவுட் கேரக்டர்ஸ், பீப்புள் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ். ராபர்ட் ஃப்ராஸ்ட் பெரும்பாலும் மனிதனுடைய குணங்கள், மக்கள், நிலப்பரப்பு, அதை பற்றி அதிகமாக அவர் எழுதியிருக்காரு. இஸ் போம்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் ஹியூமன் ட்ராஜடிஸ் அண்ட் ஃபியர்ஸ். அதாவது அவருடைய போம்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா எதை பேசுது அப்படின்னு கேட்டால் ஹியூமன் ட்ராஜடிஸ் அண்ட் ஃபியர்ஸ். மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றியும் அவனுடைய பயங்களை பற்றியும். ஹிஸ் ரியாக்ஷன் டு த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லைஃப். அதாவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ்னால் சிக்கல்கள், அந்த சிக்கல்களுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அதை பற்றி. அண்ட் ஹிஸ் அல்டிமேட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பேர்டன்ஸ். அவனுடைய ஏற்படக்கூடிய அந்த பாரம் இருக்கு இல்லையா, பேர்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவன் கடைசியில் அவன் அல்டிமேட்டாக என்ன பண்ணிக்கிறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த மாதிரியான தீமில் அதிகமான போம்ஸ் அவர் எழுதியிருக்காரு. ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங், பிரிட்ஜஸ், மெண்டிங் வால்ஸ் ஆர் எ ஃபியூ ஆஃப் ஹிஸ் வெல் நோன் போம்ஸ். இதெல்லாம் அவர் எழுதின ரொம்ப பாப்புலரான போம்ஸ். இந்த போம் எ ரோட் சைட் ஸ்டாண்ட், ஃப்ராஸ்ட் presents the lives of poor, deprived people with pitiless clarity and with the deepest sympathy and humanity. அதாவது இந்த போம் எ ரோட் சைட் ஸ்டாண்டில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, presents the lives of poor, deprived people. அதாவது ஏழை மக்களுடைய வாழ்க்கை, அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னால் டெப்ரைவ்டு பீப்புள். ஓகேங்களா, அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய எல்லாத்தையுமே பறிக்கப்பட்டது. டெப்ரைவ்டு அப்படின்னா டேக்கன் அவே அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் பறிக்கப்பட்ட மக்கள், அந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கையை வித் பிட்டிலெஸ் கிளாரிட்டி. ஸோ பிட்டிலெஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இல்லாமல் அப்படியே ப்ராக்டிக்கலாக அவர் பேசுகிறாரு. ஓகேங்களா, இந்த போம் மூலமாக. அண்ட் வித் டீப்பஸ்ட் சிம்பத்தி அண்ட் ஹியூமனிட்டி. அதே சமயத்தில் அந்த மக்கள் மேலே, அப்படிப்பட்ட மக்கள் மேலே அவர் ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஹியூமனிட்டி, மனிதாபிமானத்தையும் காமிக்கிற மாதிரி காமிக்கிறார் ஆக்சுவலாக இந்த போம் மூலமாக. அவ்வளோ இது அபவுட் த போயட். நெக்ஸ்ட்டு நம்ம பிஃபோர் யூ ரீட் பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஹாவ் யூ எவர் ஸ்டாப்ட் அட் எ ரோட் சைட் ஸ்டாண்ட்? இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங்னா ஷாப்னு அர்த்தம். எ ரோட் சைட் ஸ்டாண்ட், அதாவது ரோட்டோரத்தில் கடைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கடைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கடைகள் எப்படி இருக்கும், பெரிய ஷாப்பிங் மால் மாதிரியாக இருக்கும்? அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு ஓடு வீடு இருக்கும் இல்லையா, ஓட்டு வீடு, அந்த மாதிரி ஒரு குடிசை, அங்கே ரோட்டோரத்தில் கடை வச்சு விற்பாங்க இல்லையா, அந்த கடையை தான் ஸ்டாண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் என்றைக்காவது அந்த ரோட் சைட் ஸ்டாண்டில் நின்றுருக்கீங்களா? எதுக்காவது வாங்குறதுக்காக நின்றுருக்கீங்களா? வாட் ஹாவ் யூ அப்சர்வ்டு தேர்? நீங்கள் என்ன கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள். த லிட்டில் ஓல்டு ஹவுஸ் வாஸ் அவுட் வித் அ லிட்டில் நியூ ஷெட் இன் ஃப்ரண்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோட் வேர் த டிராஃபிக் ஸ்பெட். அதாவது லிட்டில் ஓல்டு ஹவுஸ், ஒரு குட்டியான ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, இன் ஃப்ரண்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோடு. அப்படியே இந்த ரோட்டோரத்தில் ஒரு குட்டி வீடு, ஒரு சின்ன வீடு, பழைய வீடு. அதுவும் அந்த பழைய வீடு பார்த்தாவே புவர் கண்டிஷனாக இருக்குது. அந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ஷெட்டை ஒரு புதுசாக ஒரு ஷெட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கடை வச்சுருக்காங்க. எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா, வேர் த டிராஃபிக் ஸ்பெட். நிறைய டிராஃபிக் ஆகக்கூடிய, இது ஆக்சுவலாக ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடை. சரிங்களா, அந்த வழியாக நிறைய சிட்டிலேருந்து கார்ஸ்லாம், நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அங்கே டிராஃபிக் ஆகிற மாதிரி நிறைய வாகனங்கள் போகிற இடத்துல ஒரு ரோட்டோரத்தில் ஒரு புதுசாக ஒரு ஷெட்டு, ஹவுஸ் பக்கத்தில், ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கடையை வச்சுருக்காங்க. தேர்ட் லைன் பாருங்கள். எ ரோட் சைட் ஸ்டாண்ட் தட் டு pathetically pled it would not be fair to say for a dole of bread. அதாவது அந்த ரோட் சைட் ஸ்டாண்ட், அதாவது கடை, அந்த கடை எப்படி இருக்கான்,
டூ பத்தட்டிக்கலி ப்ளட் அப்படிங்கிறது வந்து ப்ளீடு, ஓகேங்களா? ப்ளீடுனா ரிக்வெஸ்ட்னு அர்த்தம். ப்ளீடட். இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்னால ப்ளீடட்னு இல்லாமல் ப்ளட்னு கொடுத்துருக்காங்க. பத்தட்டிக்கலி அப்படின்னா சிம்பத்தட்டிக்கலி அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பரிதாபமாக. இதில் இந்த பத்தட்டிக்கலி ப்ளட்டில் பாருங்கள், இதில் அலிட்ரேஷன் இருக்குது, ரெண்டுமே பி இருக்குல்ல, அலிட்ரேஷன் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பர்சானிஃபிகேஷனும் இருக்குது. ஓகே, எப்படி ரோட் சைடு ஸ்டாண்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்? ஆனால் ஆக்சுவலாக யார் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ரோட் சைடு ஸ்டாண்டு ஓனர்ஸ், அந்த கடையை வச்சுருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இட் வுட் நாட் பி ஃபேர் டு சே ஃபார் அ டோல் ஆஃப் பிரெட். ஆனால் அவங்க எதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, பெக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து டோல் ஆஃப் பிரெட் அப்படின்னா, டோல்னா சேரிட்டபிள், ஒரு சேரிட்டி. ஓகே, நம்ம சொல்லணும்னா பிச்சை. டோல் ஆஃப் பிரெட் அப்படின்னா, பிரெட்னா வந்து சாப்பாட்டுக்காக பிச்சை கேட்குறதுக்காக வந்து அவங்க வந்து நீட்டிகிட்ருக்காங்க. அந்த ரோட் சைட் ஸ்டாண்டு வந்து பத்தட்டிக்கலி ப்ளீடிங்னு சொன்னால் இட் வுட் நாட் பி ஃபேர், அது முறையல்ல, அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாரு. ஆனால் எதுக்காக அது அப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பட் ஃபார் சம் ஆஃப் த மணி. ஆனால் அவங்க ஏதோ சில கொஞ்சம் வருமானம் வர்றதுக்காக தான் வந்து அந்த கடையை வந்து அங்கே வச்சுருக்காங்க. அந்த கடை வந்து எப்படி பத்தட்டிக்கலி ப்ளீடிங் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பர்சானிஃபை பண்ணி சொல்கிறாரு, ஓகேங்களா? இப்போ பட் ஃபார் எதுக்காகன்னா, நம்ம சும்மா அவங்க பிச்சை கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க, பிச்சைக்காக கெஞ்சுறாங்கன்னு சொன்னோம்னா அது ஃபேர் கிடையாது. ஆனால் எதுக்காக அப்படின்னா, பட் ஃபார் சம் ஆஃப் த மணி, த கேஷ் whose flow supports the flower of cities from sinking and withering faint. எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா? அவங்க கடையில் வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக இருக்கட்டும், அல்லது பழங்களாக இருக்கட்டும், கீரைகளாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஏதாவது வந்து வாங்கினாங்கன்னா, அந்த சிட்டிலேருந்து அந்த கடையை கிராஸ் பண்ணி கார்லாம் போகிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து வாங்கினாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த ஃப்ளோ ஆஃப் மணி, கையில் கொஞ்சம் காசு புழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கேஷ் வந்து கிடைக்கும். அதுக்காக அது எப்படிப்பட்ட கேஷ் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். த கேஷ் whose flow supports the flower of cities from sinking and withering faint. அதாவது இந்த இடத்துல ஃப்ளவர் ஆஃப் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த சிட்டி பீப்புளை சொல்கிறாங்க. இந்த சிட்டி பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நல்ல வருமானம் ஈட்டுறாங்க. நகரத்தில் வந்து நல்ல வருமானம், அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல வருமானத்தை ஈட்டுறாங்க. அதனால் கையில் நல்ல காசு புழங்குது. ஹூஸ் ஃப்ளோ சப்போர்ட்ஸ் த ஃப்ளவர் ஆஃப் சிட்டிஸ் அப்படின்னா, அந்த மக்களுக்கு அந்த நல்ல ஹியூஜ் அந்த இன்கம் இருக்கு இல்லையா? அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. எதுலேருந்து அப்படின்னா, ஃப்ரம் சிங்கிங் அண்ட் விதரிங் பெயிண்ட். அவங்க அப்படி முகம் வாடி போகாமல் இருக்கிறதுக்காக எந்த விதத்துலையும் அவங்க வந்து கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள அப்படி தாங்கி நிற்கிறது எது? அந்த சிட்டி மணி, அந்த இன்கம். சரிங்களா? சிங்கிங்னா என்னது? இப்படி இது மூழ்கி போகிறது அப்படிலாம் அது அவங்கள விடாது. அந்த பணக்கார மக்கள் இருக்காங்களே, சிட்டி பீப்புள் இருக்காங்கள, அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அவங்கள எந்த வகத்துலேயும் வந்து முகம் வாடுறதுக்கோ அல்லது கவலைப்படுறதுக்கோ பண்ண விடாது. அந்த பணம் பண்ண விடாது. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தில் இருந்து ஏதோ கொஞ்சம் பணம் இவங்கக்கிட்ட அந்த கடையில் இருந்து வாங்கினாங்கன்னா இவங்களுக்கும் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. நம்ம இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். த ஃப்ளவர் ஆஃப் சிட்டிஸ் ஃப்ரம் சிங்கிங் அண்ட் விதரிங் பெயிண்ட்னா, நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், இன்னொரு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா, சிட்டிலலாம் பாருங்கள், நிறைய ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய கார்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. கார்டனரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய பூக்களெல்லாம் வந்து அப்படியே அந்த கார்டனில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அதிலிருந்து நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. அதிலிருந்து ஏதோ ஒரு 10 100 கொண்டு வந்து இந்த கடையில் வந்து வாங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் மணி வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் பாருங்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஒரு நாய் வளர்த்துறாங்க. நாய் வந்து நல்ல காஸ்ட்லியான அது ஒரு ஹைப்ரிட் டாக் இருக்கும் இல்லையா? அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் போட்டிருப்பாங்க இல்லையா? டாக் கேரர் அவங்கள போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த நாயை வாக்கிங் விட்டு போகணும், குளிப்பாட்டி விடணும்,
அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வெட்டரினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். இது மாதிரிலாம் நிறையா பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. இந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த யானைக்கு வந்து உணவு அளிக்கும்போது பெரிய உருண்டை உருண்டையாக அரிசி சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை உருண்டை பிடிச்சி அந்த யானையோட வயிற்றுக்குள்ளே வந்து அந்த வாய் வழியாக ஊட்டி விடுவாங்க. அப்போ அதிலிருந்து விழக்கூடிய ஒரு சோறு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வந்து பருக்கைகள் இருக்கும்ல, அந்த பருக்கைகளை சாப்பிட்டு பல 100 எறும்புகள் வந்து வாழ்க்கைக்கு வந்து உயிர் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த எறும்புகளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும், உயிர் வாழும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க சிட்டி பீப்புள். ஓகே, இவ்வளோ பணத்தில் கொஞ்சோன்னு வந்து இங்கே வந்து வாங்கினாங்கன்னா இந்த ரூரலில் இருக்கக்கூடிய இந்த ரோட் சைட் ஸ்டாண்டு ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, அடுத்த லைன் பாருங்கள். த பாலிஷ்டு டிராஃபிக் பாஸ்ட் வித் அ மைண்ட் அஹெட். பாலிஷ்டு டிராஃபிக், இந்த இடத்துல பாலிஷ்டு டிராஃபிக்னு சொல்கிறது வந்து என்ன, பாலிஷ்டு பீப்புள். ஆக்சுவலி பாலிஷ்டு பீப்புள்னா யார்? சிட்டி பீப்புள். நல்ல ரிச் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. இந்த ரிச் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க? நல்ல பாலிஷ்டாக இருப்பாங்க. நல்லா லிப்ஸ்டிக் பண்ணிவிட்டு, மேக்கப் பண்ணிட்டு, ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு, பயங்கரமாக அவங்க பியூட்டி கான்சியஸாக இருப்பாங்க இல்லையா. ஹேர் ஸ்டைலு, அவங்க காஸ்டியூமு எல்லாமே ரிச்சாக இருக்கும் இல்லையா. அவங்கள தான் பாலிஷ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த பாலிஷ்டுங்கிற இந்த அட்ஜெக்டிவை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிராஃபிக் அப்படிங்கிற இந்த நவுன் கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி இப்போ இந்த அட்ஜெக்டிவ் வந்து ஆக்சுவலாக இந்த டிராஃபிக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணலை. ஆக்சுவலாக இது அந்த ரிச் பீப்புளை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. அப்படி டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்டு எபித்தெட். அதாவது இங்கே டிஸ்கிரைப் பண்ணாமல் இது வேறு பக்கமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்டு எபித்தெட்னு நம்ம சொல்கிறோம். இப்போது எபித்தெட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் தான் நம்ம எபித்தெட்னு சொல்கிறோம். அட்ஜெக்டிவ் வந்து என்ன வேலை செய்யுது? அட்ஜெக்டிவோட வேலை என்ன? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அல்லது குவாலிஃபை பண்ணுறது தான் அட்ஜெக்டிவோடைய வேலை. ஸோ இப்போ பாலிஷ்டு டிராஃபிக் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர்டு எபித்தெட். சரிங்களா? இப்போ பாருங்கள், த பாலிஷ்டு டிராஃபிக், அதாவது ரிச் பீப்புள் பாஸ்ட் வித் த மைண்ட் அஹெட். அப்படியே நல்ல எக்ஸ்பென்சிவான கார்ஸில், வெஹிக்கிள்ஸில் என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட் வித் மைண்ட் அஹெட் இந்த ரோட் சைட் ஸ்டாண்டெல்லாம் கடந்து போகிறாங்க. எப்படி கடந்து போகிறாங்கன்னா மைண்ட் அஹெட், அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட். பேருக்கு தான் இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் தாண்டி போகிறாங்க, அந்த ஏரியா வழியாக போகிறாங்க, வில்லேஜ் வழியாக போகிறாங்க. ஆனால் அவங்க மைண்டு பூரா எங்கே இருக்குது? சிட்டியில் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேலே இருக்குது. இந்நேரம் வந்து என்ன நடந்துகிட்ருக்கும், இந்நேரம் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், நஷ்டமாக இது இப்போ லாபம் வந்திருக்கும், இதை பற்றியே தான், பிஸ்னஸை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் மைண்ட் அஹெட். அவங்க யாருமே இங்கே ரோட் சைட் ஸ்டாண்ட் இருக்குது, கடைகள் இருக்குது, இந்த கடைகளில் நாமளும் போயிட்டு ஏதாவது வாங்கலாம், இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு வந்து பணம் வேணுமில்ல, வருமானம் வேணுமில்லாம் நினைக்கல. மைண்ட் அஹெட். அப்பவும் கூட அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி நினச்சிட்டு போயிட்டே அப்படி பாஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஆர் இஃப் எவர் அசைட் எ மொமெண்ட் தென் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அப்படியே எப்போயாவது ஒரு தடவை அப்படியே அந்த அவங்க காரை வந்து அப்படி ஸ்லோ பண்ணி அந்த ரோட் சைட் ஸ்டாண்டு முன்னாடி அப்படி நிறுத்திட்டு நின்னாலும் கூட என்ன ஆகுது, தென் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் அவங்க வந்து தே ஆர் கெட்டிங் ஆங்க்ரி. அவங்க அவங்களுக்கு கோபம் வருது, அன்னாயன்ஸ், இரிட்டபிளாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னு பாருங்கள், அட் ஹேவிங் த லேண்ட்ஸ்கேப் மேட் வித் தி ஆர்ட்லெஸ் பெயிண்ட் ஆஃப் சயின்ஸ் தட் வித் என் டர்ன்ட் ராங் எஸ் டர்ன்ட் ராங். அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கோபம் வருது. ஏன் கோபம் வருது அப்படின்னா, எதை நினச்சி கோபம் வருதுன்னு பாருங்களேன். ஹேவிங் த லேண்ட்ஸ்கேப் மேரிட் அப்படின்னா ஸ்பாயில்டு. இந்த அழகான இந்த நிலப்பரப்பு, இந்த இடத்துடைய அழகு ஸ்பாயில் ஆகுது. எதனால் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா, வித் தி ஆர்ட்லெஸ் பெயிண்ட் ஆஃப் சயின்ஸ் தட் வித் என் டர்ன் ராங் எஸ் டர்ன் ராங். அதாவது அந்த கடைக்கு முன்னாடி வந்து அந்த சைன் போர்டு வச்சுருக்காங்க. சைன் போர்டுனா என்னது? சைன்னா வந்து ஒரு அடையாளம். இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்கு சும்மா நம்ம வச்சுருப்பாங்க இல்லையா, போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டு கடை அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்து க்ரோசரி ஷாப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், க்ரோசரி ஸ்டாண்டுன்னு வச்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இங்கே ஹோட்டல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹோட்டல்னு வச்சுருப்பாங்க, அதுதான் சைன் போர்டு. அது மாதிரி இங்கே ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு இருக்குது.
அந்த சைன் போர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் ஸ்டாண்டுன்னு எழுதியிருக்காங்க. அதில் எஸ் டர்ன்ட் ராங், என் டர்ன்ட் ராங். என்னடா அது, எஸ் இப்படி கோணையாக எழுதி வச்சுருக்காங்க, என் வந்து இப்படி திரும்பி இருக்குது, எஸ் வந்து இப்படி திரும்பி இருக்குது. இந்த இடத்தோடைய அழகே இந்த ரோட் சைட் ஸ்டாண்டுனால ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆர்ட்லெஸ் பெயிண்ட். அந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய வேர்டும் வந்து நல்லா இல்லை, அழகாக இல்லை. அதே சமயத்தில் அந்த அந்த ஷாப்பு, அந்த அந்த ஒட்டுமொத்த அந்த கடை வீடு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த இன்க்ளூடிங் ஸ்டாண்டு, சரிங்களா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு அசிங்கமாக இருக்குது, அக்லியாக இருக்குது. இந்த அக்லினஸ் வந்து இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுடைய அழகவே இது ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு நினச்சி அவங்க கோவப்படுறாங்களாம். பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், ஆஃபர்ட் ஃபார் சேல் வைல்ட் பெரிஸ் இன் உடன் குவாட்ஸ். ஆஃபர்ட் ஃபார், இப்போது உடன் குவாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அந்த உடன் கண்டெய்னர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா தக்காளிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க. ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே நம்ம கடையில் போனோம்னா வில்லேஜ்லலாம் பார்த்தோம்னா இந்த மூங்கில் குச்சியில் செய்யப்பட்ட கூடை மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன வச்சுருக்காங்க, அந்த வைல்டு பெரிஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த ரிச் பீப்புளுக்கு கண்ணுக்கு தெரியல, சிட்டி பீப்புளுக்கு கண்ணுக்கு தெரியல. சரியா? அவங்களுக்கு எது கண்ணு தெரியுது, எஸ் டர்ன் ராங், என் டர்ன் ராங் அப்படின்னு தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது. ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸோ அல்லது வெஜிடபிள்ஸோ எதுவுமே அவங்க கண்ணுக்கு படலை. சரிங்களா? இப்போ இந்த என் டர்ன் ராங், எஸ் டர்ன் ராங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேபி அவங்க புவர் பீப்புளாக இருக்கிறதுனால அவங்களே ஒரு பெயிண்ட் எடுத்து சும்மா அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டாண்ட் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நான் கூட பார்த்துருக்கேன், ஒரு வீட்டில் வீடு வாடகைக்கு வீடப்படும் எழுதிட்டாங்க. அதாவது வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிறத என்ன எழுதி வச்சுருக்காங்க, வீடு வாடகைக்கு வீடப்படும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்போ இது என்னத்தை குறிக்குது, அவங்களுடைய இல்லிட்ரஸியை குறிக்குது. அவங்க படிப்பறிவு இல்லாத மக்கள். சரிங்களா? ஸோ அவங்களே இப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு எழுதி வச்சுருக்காங்க. நம்ம பெரிய சிட்டியில் பார்க்குற மாதிரி இந்த டிஜிட்டல் போர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய மாலில், ஷாப்பிங் மாலில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், ரெஸ்டாரண்ட்லாம் அந்த மாதிரிலாம் போர்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை. சும்மா ஒரு கார்டு போர்டில் எழுதி வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்து இவங்களுக்கு கோபம் ஆகுது, சிட்டி பீப்புள், ரிச் பீப்புளுக்கு. அவங்க கண் பார்வை அங்கே வச்சுருக்கக்கூடிய சேலுக்காக வச்சுருக்கக்கூடிய வைல்டு பெரிஸு எல்லாம் போகலை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆர் க்ரூக் நெக்டு கோல்டன் ஸ்குவாஷ் வித் சில்வர் வாட்ஸ். இன்னொன்று வச்சுருக்காங்க, க்ரூக் நெக்டு கோல்டன் ஸ்குவாஷ் அப்படின்னா நல்லா இது ஃப்ளஷியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளஷியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ்னு வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ். க்ரூக் நெக்டு அப்படின்னா, க்ரூக் அப்படின்னா என்னது, வளைஞ்சிருக்கக்கூடிய நெக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாட்டில் கேர்டை பாருங்கள், அதோடைய நெக்கு, அதோடைய கழுத்து பகுதி பாருங்கள், அப்படியே இப்படி வளைஞ்சிருக்குமா. ஆனால் அது வந்து எப்படி இருக்குது, ஃப்ளஷியாக இருக்குது. அதை கூட எடுத்துக்கலாம். பூசணிக்காய் எடுத்து பாருங்கள், பூசணிக்காவுடைய அந்த இது இருக்கும் இல்லையா, காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இப்படி வளைஞ்சிருக்கும் அதோடைய நெக்கு. அதையும் சொல்லலாம். நீங்கள் பெட்டர் வந்து பாட்டில் கேர்டை நம்ம இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கலாம். சரிங்களா? பாட்டில் கேர்டு அது க்ரூக் நெக்டு ஸ்குவாஷ், நல்லா ஃப்ளஷியாக இருக்குது வித் சில்வர் வாட்ஸ். இந்த பழங்கள், இந்த காய்கறிகள்லாம் இப்போ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து இப்படி புள்ளி புள்ளியாக சில்வர் வாட்ஸ் மாதிரி இப்படி புள்ளியாக. வாட்ஸ் அப்படின்னா மரு அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே வந்து ஒரு வெஜிடபிளில் இருக்கக்கூடியது மருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் கூகுளில் போட்டு டைப் பண்ணி பாருங்கள், எப்படி அது புள்ளியாக தெரியும். அது வந்து அந்த வெஜிடபிளோடைய ஃப்ரெஷ்னஸை சொல்லுது. ஓகேங்களா? அப்படியே சில்வர் மாதிரி அப்படியே மின்னிட்டுருக்கு, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அங்கே இருக்குது. அதோடைய கலர் வந்து எப்படி இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது. ஆர் கோல்டன் கலர்னால் இப்போ நம்ம எடுது இந்த பம்ப்கினை நம்ம எடுத்துக்கலாம். பூசணிக்காய் வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அல்லது பழங்கள் கூட அந்த கலரில் இருக்கக்கூடிய பழங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது அவங்களுக்கு கண்ணுக்கு படலை. ஆர் பியூட்டி ரெஸ்ட் இன் எ பியூட்டிஃபுல் மவுண்டைன் சீன். இப்போ அந்த அந்த ஏரியாவில் அப்படி மவுண்டெயின்லாம் இருக்குது. அதை வந்து நின்று கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதை கூட பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்ததுக்கு பாருங்கள், யூ ஹாவ் த மணி பட் இஃப் யூ வாண்ட் டு பி மீன் வை கீப் யுவர் மணி திஸ் கிராஸ்லி அண்ட் கோ அலாங். அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இப்போது
ராபர்ட் ஃப்ராஸ்ட் டைரெக்டாக அந்த ரிச் பீப்புள் சிட்டி பீப்புளை வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட பணம் இருக்குது, ஆனால் இஃப் யூ வாண்ட் டு பி மீன்னா அற்பத்தனமாக இருக்கிறது, அல்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அற்பமாக நடந்துக்கிற நீங்கள் என்ன இப்படி ரொம்ப அல்பையாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி நீ நடந்துக்கணும்னு நீ நினச்சின்னா வை கீப் யுவர் மணி அண்ட் கோ அலாங். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் திஸ் கிராஸ்லின்னு சொல்கிறது வந்து அவர் எம்ஃபசிஸ் பண்ணுறாரு. ஓகே, ஏன் இப்படி பணத்தை உள்ள பாக்கெட்டுக்குள்ளே நல்லா திணிச்சு வச்சுக்கிட்டு போகிறீங்க? அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வாங்கினா தான் என்ன, ஒரு 100 200 வாங்கினா தான் என்ன, லட்சக்கணக்கில் பணம் வச்சுக்கிறீங்க பாக்கெட்டுக்குள்ளே, அதை ஏன் இப்படி போட்டு உள்ளே என்னது த்ரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கோவத்தில் அப்படி கேட்குறாரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். அடுத்தது, த ஹர்ட் டு த சீனரி வுடின் பி மை கம்ப்ளைண்ட். இப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்போட அழகு வந்து எது பாதிக்குது? இந்த ரோட் சைட் ஸ்டாண்டு தான் பாதிக்குது. இப்போ அவங்க அதை பார்த்து ஹர்ட் ஆகிக்கிறாங்க, அந்த சீனரியை பார்த்து ஹர்ட் ஆகிக்கிறாங்க. ஆனால் அது வந்து வுட் நாட் பி மை கம்ப்ளைண்ட். ஆனால் அதை பற்றி எனக்கு வந்து கவலை இல்லை. என்ன சொல்கிறாரு? ஸோ மச் ஆஸ் த ட்ரஸ்டிங் சாரோ ஆஃப் வாட் இஸ் அன்சேட். ஆனால் எனக்கு என்னுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, எதை பற்றி நான் நினச்சி கவலைப்படுறேன் அப்படின்னா, இந்த ட்ரஸ்டிங் சாரோ ஆஃப் த பீப்புள் தட் இஸ் அன்செட். மக்கள் வந்து இந்த ட்ரஸ்டிங் சாரோ அப்படிங்கிறது மெட்டஃபார். ஓகேங்களா? ஏன் மெட்டஃபார்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ட்ரஸ்டிங் சாரோங்கிறது சஃபரிங் ஆஃப் த பீப்புள். சரிங்களா? மக்கள் வந்து சஃபரிங் ஆஃப் த பீப்புள். மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, சிட்டி பீப்புள் இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்புகிறாங்க, இவங்களாம் வந்து வாங்குவாங்க, இவங்களால் நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி நம்பி சோகம்தான் மிஞ்சுது. ஸோ அந்த இடத்துல ட்ரஸ்டிங் சாரோ அப்படிங்கிறது சஃபரிங் ஆஃப் த பீப்புள். அதனால் இதில் மெட்டஃபார் இருக்குது. சரிங்களா? இப்போது ட்ரஸ்டிங் சாரோ ஆஃப் வாட் இஸ் அன்சேட், இது எதுவுமே சொல்லப்படுறதே இல்லை. இவங்களுடைய சாரோ பேசப்படுறதே இல்லை. சரிங்களா? இவங்க சஃபர் ஆகிட்டே தான் இருக்காங்க. அடுத்த லைன் பாருங்கள். ஹியர் ஃபார் ஃப்ரம் த சிட்டி வி மேக் அவர் ரோட் சைடு. இங்கே நல்லா முக்கியமானது கவனிச்சுக்கோங்க. ஹியர் ஃபார் ஃப்ரம் த சிட்டி வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்ட். இந்த இடத்துல சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, கொஞ்சம் தொலைவில் தான் வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்ட். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஹாஸ் டேக்கன் த எம்பத்தி. என்ன, அவர் எம்பத்தி எடுத்துக்கிட்டாரு. நாங்கள் வந்து இந்த கடையை வந்து இங்கே சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கன்னு சொல்லும்போது ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து தன்னை வச்சு பார்க்குறாரு. சரிங்களா? தானும் அவங்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து அப்படி பேசுகிறாரு. அது ஹீஸ் டேக்கிங் எம்பத்தி. அதனால தான் இங்கே வந்து வி மேக் அவர் ரோட் சைட் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ரோட் சைட் ஸ்டாண்டை வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவில் நாங்கள் வந்து கட்டியிருக்கோம், உருவாக்கியிருக்கிறோம். எதுக்கு பாருங்கள், அண்ட் ஆஸ்க் ஃபார் சம் சிட்டி மணி டு ஃபீல் இன் ஹேண்ட். எதுக்காக? ஏதோ இந்த சிட்டிலேருந்து வரக்கூடிய பீப்புள் இந்த வழியாக போய் கடந்து போகிற மக்கள் இருந்து எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானம் வரும், அவங்க வந்து வாங்கினாங்கன்னா வருமானம் வரும், அதனால் வந்து டு ஃபீல் இன் ஹேண்ட், எங்களுக்கும் கையில் கொஞ்சம் காசு புழங்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ரோட் சைட் ஸ்டாண்டை ஆரம்பிச்சுக்கிறோம். அடுத்தது, அந்த ரோட் சைட் ஸ்டாண்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த லைன் பாருங்கள். டு ட்ரை இஃப் இட் வில் நாட் மேக் அவர் பீயிங் எக்ஸ்பேண்ட். எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்க? ஏதோ பணம் கிடச்சி அப்படின்னா இந்த நிலை, இந்த புவர் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலை இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. அப்படின்னா அர்த்தம், கொஞ்சம் ஏதாவது டெவலப்மெண்ட்டு கிடச்சிடாதா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் வந்து இந்த ரோட் சைட் ஸ்டாண்டை நடத்திட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். அண்ட் கிவ் அஸ் த லைஃப் ஆஃப் த மூவிங் பிக்சர்ஸ் ப்ராமிஸ் தட் த பார்ட்டி இன் பவர் இஸ் செட் டு பி கீப்பிங் ஃப்ரம் அஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டி இன் பவர், ஆளும் கட்சியெலாம் இருக்கிறாங்க இல்லையா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சி இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ப்ராமிஸ் பண்ணுது. என்ன ப்ராமிஸ் பண்ணுதுன்னா, வி வில் கிவ் யூ லைஃப் ஆஃப் த மூவிங் பிக்சர்ஸ். அப்படியே மூவிங் பிக்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சினிமா வாழ்க்கை அப்படின்னு. அந்த இடத்துல என்னென்னா கம்ஃபர்டபுள் லைஃப், கன்வீனியன்ட் லைஃப். சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடிகன் வருவான், அந்த நடிகன் ஒரு பாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்த டிராகன் மூவிலாம் பாருங்கள், பாட்டிலேயே வந்து அந்த திடீர்னு அப்படியே பணக்காரன் ஆயிடுவான், சீட் பண்ணி பணக்காரன் ஆயிடுவான். அப்படி லக்ஸுரியஸான வீடு எல்லாமே இருக்கும், காரு எல்லாமே.
இல்லையா? அந்த மாதிரி ஒரு சினிமா வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான லைஃப் நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு யார் ப்ராமிஸ் பண்ணுறா? பார்ட்டி இன் பவர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இஸ் செட் டு பி கீப்பிங் ஃப்ரம் அஸ். என்னது அப்படி அப்படி தான் வச்சுருக்காங்க. வச்சு அப்படியே அந்த இடத்துல அந்த கிராமத்தில் அப்படியே வந்து அவங்கள வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ப்ராமிஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த ப்ராமிஸை வந்து காப்பாற்றுறது கிடையாது. நிறைய பேர் எலெக்ஷனுக்கு வந்து வர்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றவே கிடையாது ஜெயிச்சதுக்கப்புறமா. அந்த மாதிரி சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். It is in the news that all these pitiful kin are to be bought out and mercifully gathered in to live in villages next to the theatre and the store where they won't have to think for themselves anymore. இப்போ அடுத்த லைன் பாருங்கள். நியூஸில் தான் சொல்கிறாங்க. செய்திகளில் என்ன தெரியுதுன்னா, that all these pitiful kin, the pitiful kin, கித் அண்ட் கின் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தம். பிட்டிஃபுல் கின்னா வெறும் கின் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தம். சரியா? அப்போ பிட்டிஃபுல் கின்னா இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா, இந்த அந்த ரோட் சைட் ஸ்டாண்ட் ஓனர்ஸ், அந்த புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த புவர் பீப்புள் எல்லாமே செகண்ட் லைன் பாருங்கள். ஆர் டு பி பாட் அவுட். அவங்கள எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கின மாதிரி வாங்கியாச்சு. அப்படின்னு அர்த்தம், இவங்க எல்லாமே தே ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த அத்தாரிட்டிஸ். ஓகேங்களா? பீப்புள் இன் பவர், அவங்களுக்கு கீழே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க எல்லாமே இருக்காங்க. அண்ட் மெர்சிஃபுல்லி கேதர்டு இன் டு லிவ் இன் வில்லேஜஸ். இவங்கெல்லாம் இங்கே ஒரு கூட்டமாக வந்திருக்காங்க. எங்கே? வில்லேஜஸில் வாழ்கிறதுக்கு கூட்டமாக வந்திருக்காங்க. எங்கே? நெக்ஸ்ட் டு த தியேட்டர் அண்ட் த ஸ்டோர். அங்கே சில தியேட்டரு, சில கடைகள், அவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியான ஏரியாவில் அவங்க வந்து குடிபெயர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது. சரிங்களா? ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மலையில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னென்னா, தேன் எடுத்து அதை விற்று காசு பார்த்து அதில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு வில்லனுக்கு தெரிய வரும், அவங்களுடைய மலையில் வந்து பயங்கரமான விலை உயர்ந்த கல்லெல்லாம் இருக்குது அங்கே. சரிங்களா? ஸ்டோன் வந்து அந்த மார்பிள்ஸு, கிரானைட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்து என்ன பண்ணுவான், அந்த மக்களையெல்லாம் வந்து சதித்திட்டம் போட்டு கீழே கொண்டு வந்து, கீழே அடிவாரத்தில் கொண்டு வந்து, உங்களுக்கு நாங்கள் படிப்பு தர்றோம், உங்களுக்கு வீடு தர்றோம், உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொண்டு வந்துடுவாங்க. எதுக்காக? அந்த மலையை சூறையாடுறதுக்காக, அந்த மலையில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறதுக்காக பிளான் பண்ணுவான். அந்த மாதிரி எங்கேயோ வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்த மக்களை கொண்டு வந்து இந்த தியேட்டரும் ஸ்டோரும் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் இந்த பார்ட்டியின் பவரில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இங்கே வந்து இங்கெல்லாம் வாழுங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. ஓகே, விட்டுட்டு எதுக்காக அந்த தியேட்டர் பக்கம் ஸ்டோர் பக்கத்துலேயும் வந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டால், வேர் தே won't have to think for themselves anymore. அங்கே வாழ்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவான், அந்த புவர் மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அது யோசிக்க கூட முடியாது. ஏன்னா இவன் வந்து தியேட்டருக்கு போயிட்டு ஜாலியாக சினிமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுலேயே அவன் பொழுதுபோக்கு பண்ணிவிட்டு கடைகள்லாம் இருக்குதா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான், வேறு எதுவுமே அதிகமாக யோசிக்க மாட்டான். ஓகே, அந்த மாதிரி அவங்கள பண்ணிடுவாங்க. வைல் அடுத்தலையும் பாருங்கள். வைல் greedy good doers, beneficent beasts of prey swam over their lives enforcing benefits. அதாவது வைல் greedy good doers பாருங்கள், greedy good doersனா பேராசை பிடித்த நல்லது செய்யக்கூடியவர்கள். அப்போது greedy அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு, குட் டூயர்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேர்டு. இந்த மாதிரி பக்கமாக ஒரு பாசிட்டிவ் வேர்டையும் நெகட்டிவ் வேர்டையும் பக்கமாக யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஆக்சிமாரன். சரிங்களா? அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள், பெனிஃபிஷன்ட் பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே, அதாவது மிருகங்கள். ஓகே, இந்த இடத்துல ப்ரே அப்படின்னா வந்து இறை. யார் இறை? இந்த ஏழை மக்கள் தான் இறை. அவங்களையெல்லாம் வந்து வேட்டையாடக்கூடிய பெனிஃபிஷன்ட் பீஸ்ட் மிருகங்கள். அதாவது நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையில் அவங்கள வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க. அவங்கள தான் பெனிஃபிஷன்ட் பீஸ்ட் ஆஃப் ப்ரேன்னு சொல்கிறாங்க. அது யார்? அது ரிச் பீப்புள் இன் பவர், ஹையர் அத்தாரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், பெனிஃபிஷன்ட் பீஸ்ட் அப்படிங்கிறதுல பிபி இருக்கா, அது அலிட்ரேஷன். அதே மாதிரி கிரீடி குட் டூயர்ஸில் ஜிஜி இருக்கா, அதுவும் அலிட்ரேஷன். அதே மாதிரி இது ரெண்டுலேயுமே ஆக்சிமாரன் இருக்குது. பெனிஃபிஷன்ட்டுங்கிறது பாசிட்டிவ் வேர்டு, பீஸ்ட்டுங்கிறது நெகட்டிவ் வேர்டு. ஸோ ஆக்சிமாரன் இருக்குது.
சரி, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸ்வாம் ஓவர் their லைவ்ஸ் என்ஃபோர்சிங் பெனிஃபிட்ஸ். அப்படியே ஸ்வாம் ஓவர்னா அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஏழை மக்கள், இந்த ரோட் சைட் ஸ்டாண்ட் ஓனர்ஸ், இந்த புவர் பீப்புளுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டமாக வந்து என்ஃபோர்சிங் பெனிஃபிட்ஸ், நாங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தர்றோம், நாங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தர்றோம்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஏழை மக்களை வந்து ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டுறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த லைன், தட் ஆர் கால்குலேட்டட் டு சூ தம் அவுட் ஆஃப் their விட்ஸ். அதாவது இது இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, கால்குலேட்டட் டு சூது அப்படின்னா கம்ஃபோர்ட் பண்ணுறது, கம்ஃபோர்ட் தம். என்ன சொல்கிறாங்க, நல்லது செய்கிறோம், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, கம்ஃபோர்ட் கொடுக்குறோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அவுட் ஆஃப் their விட்ஸ். அப்படின்னது விட்ஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய அறிவிக்கே எட்டாத வகையில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஏழை மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, தனக்கு என்ன நடக்குது, இவங்களாம் நல்லவங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், இவனுடைய நாலேஜுக்கே தெரியாமல் இவனுடைய உழைப்பை சுரண்டிட்டு இருப்பான். அதுதான் இந்த லைன். அடுத்தது பாருங்கள், அண்ட் பை டீச்சிங் தம் ஹவு டு ஸ்லீப் தே ஸ்லீப் ஆல் டே. அந்த ரிச் பீப்புள், சரியா, பெரிய ஃபேக்ட்ரி ஓனர், இண்டஸ்ட்ரி ஓனர், இவங்கெல்லாம் ரிச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீ எப்படி தூங்கணும், நீ எப்படி தூங்கணும். பாருங்கள், நீ ஹவு டு ஸ்லீப் தே ஸ்லீப் ஆல் டே. இந்த இடத்துல தே அப்படிங்கிறது அந்த ரிச் பீப்புள், சிட்டி பீப்புளை குறிக்குது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நாள் முழுக்க தூங்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நீ தூங்கணும். பாருங்கள், அடுத்த லைன் பாருங்கள், டெஸ்ட்ராய் தேர் ஸ்லீப்பிங் அட் நைட் தி ஆன்ஷியன்ட் வே. அவங்களுடைய தூக்கத்தையே அழிச்சிட்டாங்க. அவங்க தூங்கவே கூடாது, ஏழை மக்கள் தூங்கவே கூடாது. டே ஃபுல்லாக உழைக்கணும், நைட்டு ஃபுல்லாக உழைக்கணும். உழைச்சி யாருக்கு போகுது, ரிச் பீப்புள் தான் போகுது, முதலாளிகளுக்கு போகுது. சரிங்களா? அவங்களுடைய தூக்கத்தையே தொலைச்சிட்டாங்க. இந்த லைன் பாருங்கள், தி ஆன்ஷியன்ட் வே. தி ஆன்ஷியன்ட் வே அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி ஒரு ஒரு முதலாளியாக இருக்கிறவன் அல்லது பணக்காரனாக இருக்கிறவன் வந்து எப்படி ஏழை மக்களுடைய உழைப்பை சுரண்டி அவனை வந்து இரவு பகலாக உழைக்க வச்சு இவன் வந்து பகல் முழுக்க தூங்கிட்டு இருப்பானோ, பகல்லையும் தூங்குவான், நைட்லேயும் தூங்குவான், அப்படி தூங்குவானோ, அது வந்து ஆன்சியன்ட் டைமில் அப்படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் வந்து அந்த புவர் பீப்புளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். சரிங்களா? சரி, அடுத்த ஸ்டான்ஸை பாருங்கள். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ கேன் ஹார்ட்லி பேர் த தாட் ஆஃப் so much childish longing in vain. The sadness that lurks near the open window there, that waits all day in almost open prayer for the squeal of brakes, the sound of a stopping car. இப்போ இது வரைக்கும் பார்ப்போம். இது ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் போகுது. சரிங்களா? அப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஒரு ஃபுல் ஸ்டாப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது அது இல்லாமல் வெறும் கமாஸ் வச்சு நியர்பை லைன்ஸ் வந்து இன்டர்லிங்க் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? எ லென்த்தி சென்டென்ஸ் வித்தவுட் யூஸிங் எனி பங்க்சுவேஷன். இதில் வந்திருக்கும் இல்லையா, மை மதர் அட் 66 வரும் இல்லையா, என்ஜாம்ப்மெண்ட். ஓகேங்களா? எ லென்த்தி சென்டென்ஸ் வித்தவுட் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, என்ஜாம்மெண்ட் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், சில நேரங்களில் ஐ ஃபீல் மை செல்ஃப், நான் நினச்சிக்கிறேன் என்னென்னா, ஐ கேன் ஹார்ட்லி பேர். ஹார்ட்லி அப்படின்னா வந்து நெகட்டிவ் வேர்டு. ஐ கேனாட் பேர், என்னால் தாங்கிக்கவே முடியல. எது அப்படின்னா, த தாட் ஆஃப் so much childish longing in vain. அதாவது சைல்டிஷ் லாங்கிங், குழந்தைகள் வந்து பாருங்கள், அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வந்து அந்த குழந்தை எப்போ அப்பா அம்மாவை திரும்பி வருவாங்கன்னு ஏங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஏங்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த ரோட் சைட் ஸ்டாண்ட் ஓனர்ஸு யாராவது வருவாங்களா வந்து கடைக்கு வந்து வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அது எல்லாமே வெயின் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸாக முடியுது, ஃபியூட்டைலாக முடியுது. அப்படி முடியுது பார்த்தியா. அந்த சைல்டிஷ் லாங்கிங்கை பார்த்து நினைக்கும் போது அவங்களோட ஏழை மக்கள் புவர் ரோட் சைட் ஸ்டாண்ட் ஓனர்ஸோடைய அந்த லாங்கிங்கை பார்க்கும்போது, அவங்களுடைய இந்த சைல்டிஷ் லாங்கிங்கை பார்க்கும்போது எனக்கு மனசு தாங்கவே முடியல. அடுத்தது, த சேட்னஸ் தட் லர்க்ஸ் நியர் த ஓப்பன் விண்டோ தேர். அந்த விண்டோ, அந்த கடைக்கு வந்து விண்டோ மாதிரி இருக்கா, அந்த விண்டோக்கு உள்ளே தான் நின்று வியாபாரம் பண்ணுறாரு இல்லையா,
அதுதான் அந்த விண்டோன்னு சொல்கிறாங்க. அந்த விண்டோக்குள்ளே அப்படின்னா என்னது, அந்த வீடு நெருக்க அந்த சோகம் நிலவி இருக்கு, சோகம் இருக்குது. அது தட் லர்க்ஸ், லர்க்ஸ் அப்படின்னா ஹிடன் அர்த்தம், மறைஞ்சிருக்கு. அப்படியே அந்த சோகம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து சோகம் வந்து நிலவுது. அந்த ஓப்பன் விண்டோவுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நியர் அப்படின்னா என்னது, அங்கே தான் வந்து ரோட் சைட் ஸ்டாண்ட் ஓனர் நின்றுட்டுருக்காரு வியாபாரம் பண்ணுறதுக்கு. அப்படியே குழந்தைங்க மாதிரி ஏங்கிட்டு ஏதாவது கார் வராதா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு நின்றுருக்காங்க. அதில் ஒரு சோகம் உள்ளது, அந்த வீட்டுக்குள்ளே சோகம் நிலவி இருக்கு. அண்ட் தட் வெயிட்ஸ் ஆல் டே இன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ப்ரேயர். அந்த அந்த ரோட் சைட் ஸ்டாண்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க ஆல் டே, நாள் முழுக்க வெயிட் பண்ணுறாங்க. எப்படி வெயிட் பண்ணுறாங்க, இன் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ப்ரேயர். அப்படியே கடவுளை வேண்டுறாங்க, கடவுளே இன்னைக்கு ஏதாவது ரெண்டு காராவது வந்து நிற்கணும், வந்து நம்ம கடையில் ஏதாவது வாங்கணும், எனக்கு இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்காவது 200 ரூபாய்க்காவது எனக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆல்மோஸ்ட் ஓப்பன் ப்ரேயரில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்களேன், எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் த ஸ்குவீல் ஆஃப் பிரேக்ஸ். ஸ்குவீல் அப்படின்னா அந்த சவுண்டு, இந்த பிரேக்கு அடித்தா சவுண்ட் வரும் இல்லையா, அந்த ஸ்குவீல். அப்போ இது வந்து ஆனமெட்டோப்பியா, ஓகேங்களா. ஆனமெட்டோப்பியான்னு என்னது, சவுண்ட் ரிலேட்டட் வேர்ட். இப்போ ஃபார் த ஸ்குவீல் ஆஃப் பிரேக்ஸ், இதை பிரேக் போட்டு அந்த சத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், கார் ஏதாவது நிற்கிது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது கார் நிற்காதா, த சவுண்ட் ஆஃப் எ ஸ்டாப்பிங் கார், ஏதாவது கார் நிற்காதா, அந்த சவுண்டுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள், ஆஃப் ஆல் தி 1000 செல்ஃபிஷ் கார்ஸ் தட் பாஸ், அதாவது ஆயிரக்கணக்கான செல்ஃபிஷ் கார்ஸ் வந்து அந்த வழியாக பாஸ் ஆகுதான். இப்போ செல்ஃபிஷ் கார்ஸ் இங்கே பாருங்கள், கார்ஸ் வந்து செல்ஃபிஷ் கிடையாது, அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய இந்த ரிச் பீப்புள் தான் செல்ஃபிஷ். அப்போது இந்த அட்ஜெக்டிவ் இந்த நவுன் கூட அட்டாச் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், சரிங்களா. இப்போ 1000 செல்ஃபிஷ் கார்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஜஸ்ட் ஒன் டு இன்கொயர் வாட் எ ஃபார்மர்ஸ் ப்ரைஸஸ் ஆர். ஒரு கார் கூட இந்த ஃபார்மருடைய, அந்த புவர் ஃபார்மர்ஸோடைய பொருட்களுடைய, அந்த காய்கறிகள் பழங்களுடைய விலையை கேட்குறதுக்கு ஒரு கார் கூட நிற்க மாட்டேங்குது. அடுத்தது பாருங்கள், அண்ட் ஒன் டிட் ஸ்டாப், ஒரு கார் நின்றுச்சு, பட் ஒன்லி டு ப்ளோ அப் கிராஸ். ஆனால் எதுக்கு அப்படின்னா பாருங்கள், டு ப்ளோ அப் கிராஸ் இன் யூஸிங் த யார்ட் டு பேக் அண்ட் டேர்ன் அரவுண்ட். அதாவது முன்னாடி பின்னாடியும் போகிறதுக்கு, ப்ளோ அப் மூவிங், ஓகே, மூவிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்தி, யார்டு, அந்த இடத்தை பயன்படுத்தி வந்துட்டு இருந்த கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, ரிவர்ஸ் எடுக்கிறது. ஆனால் யாரும் இங்கே வந்து வாங்குறதுக்கு யோசிக்கலை, அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த யார்டை. அண்ட் டேர்ன் அரவுண்ட் அண்ட் அனதர் டு ஆஸ்க் த வே டு வேர் இட் வாஸ் பவுண்ட். இன்னொரு கார் வந்து டைரக்ஷன் கேட்குறதுக்காக இன்னொரு கார் நிற்குது, ஓகே. 1000 செல்ஃபிஷ் கார்ஸில் ஒரு கார் அதுக்காக நின்றுச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக. இன்னொரு கார் வந்து டைரக்ஷன் கேட்குறதுக்காக நிற்கிது. அடுத்து பாருங்கள், அண்ட் அனதர் டு ஆஸ்க் குட் தே செல் இட் எ கேலன் ஆஃப் கேஸ். இன்னொரு கார் நின்று அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது பெட்ரோல் டீசல் விற்க முடியுமா, கேலன் ஆஃப் கேஸ். கேஸ் அப்படின்னா ஃபியூல், சரிங்களா, பெட்ரோல் ஆர் டீசல் குறிக்குது, ஓகே. கேலனுங்கிறது மெஷர், ஒரு மெஷர்மெண்ட்டு. இங்கே விற்க முடியுமா அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி அவன் விற்பான், பெட்ரோல் டீசல் விற்கிற அளவுக்கு அவன் என்ன வசதியானவனா, அவனுக்கு டெய்லியும் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி. ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய காலத்தில் அப்போது யோசிச்சு பாருங்கள், மணியோட வேல்யூ யோசிச்சு பாருங்கள். அப்போது அவ்வளோதான், ஒரு நாளுடைய இன்கம் வந்து அதுதான், அவ்வளோதான். அவன் எப்படி போயிட்டு புவர் ஃபார்மர் வந்து பெட்ரோலோ அல்லது டீசலோ வந்து விற்க முடியும், ஆனால் இவனுக்கு போய் கேட்குறாங்க. அடுத்த லைன் பாருங்கள், தே குடின்ட் திஸ் கிராஸ்லி. இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், திஸ் கிராஸ்லிங்கிறது அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து எம்பசைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறார், போயிட்டு சொல்கிறாரு. தே குடின்ட், அவங்களால விற்க முடியாது, எப்படி விற்க முடியும், அவங்களால விற்க முடியாது, எப்படி விற்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. தே குடின், தே ஹேட் நன். அந்த மாதிரி பெட்ரோல் டீசல்லாம் எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட. டிடின்ட் இட் சி, இது நல்லா புரிஞ்சுக்குங்க, இது பார்த்தாலே தெரியலையா, ஓகே. ஒரு தள்ளுவண்டியில் காய்கறி விற்கிறவன்ட்ட போயிட்டு, எப்பா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுப்பா அப்படின்னு எப்படி கிடைக்கும். அவருக்கு வந்து அந்த தள்ளுவண்டிக்காரருக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 1000 2000, சரி 5000 வைங்களேன், 5000 வைங்களேன், அவ்வளோ கிடைக்குது. அவன் வந்து ஒரு புவர் வெண்டார்னு வச்சுக்கலாம்.
அவங்கள்ட்ட போயிட்டு இல்லாத ஒன்று வந்து கேட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி இது இருக்குது. டிடன்ட் இட் சி, பார்த்தாவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து பாருங்கள், நோ இன் கண்ட்ரி மணி த கண்ட்ரி ஸ்கேல் ஆஃப் கெயின் தி ரெக்விசிட் லிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஹாஸ் நெவர் பீன் ஃபவுண்ட். பாருங்கள், நோ இன் கண்ட்ரி மணி. கண்ட்ரி மணின்னு சொல்கிறது வந்து இந்த வில்லேஜ் ரூரல் பீப்புள், ஓகே, ரூரல் மணி, கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்கம், சரிங்களா, அதை தான் சொல்கிறது. அந்த இன்கம்மை வச்சுக்கிட்டு த கண்ட்ரி ஸ்கேல் ஆஃப் கெயின், அந்த ப்ராஃபிட்டை வச்சு, அந்த கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன கிடைச்சிட போகுது, ஓகே, ஒரு 10 ரூபா 20 ரூபா வச்சா கிடைக்கும், அவ்வளோதானே. அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு த ரெக்யூசிட் லிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஹாஸ் நெவர் பீன் ஃபவுண்டு. ரெக்யூசிட்னா ரெக்வயர்டு, தேவைப்படக்கூடிய, லிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட், அவங்க மனசு வந்து ஒரு தேவைப்படுற அளவுக்கான அந்த திருப்தியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஹாஸ் நெவர் பீன் ஃபவுண்டு. அவங்களுடைய மன நிறைவு அடையவே முடியாது அதை வச்சுக்கிட்டு, சரிங்களா. அடுத்த லைன் பாருங்கள், ஆர் ஸோ த வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி சீம்ஸ் டு கம்ப்ளைன். அதனால தான் த வாய்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா இது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன். அப்போது கண்ட்ரி பீப்புள்னால் யார், ரூரல் பீப்புள். இந்த ரூரல் பீப்புளுடைய குரல் சீம்ஸ் டு கம்ப்ளைன், ஓகே, புகார், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நிறைய புவர் பீப்புள் வாழக்கூடிய வில்லேஜஸில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இது வசதிகளே இருக்காது. எலக்ட்ரிசிட்டி இருக்காது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காது, ரோடு ஃபெசிலிட்டி இருக்காது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த புவர் பீப்புளெலாம் தண்ணி குடத்தையெல்லாம் கொண்டு வந்து நடு ரோட்டில் உட்காந்து, மெயின் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும், பஸ் வசதி வேணும், எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு முடியல, ஸ்கூல் தூரமாக இருக்குது, பஸ் வசதி இல்லாதனாலே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ரோட்டுக்கு வந்து கோர்றாங்க, சரியா. ஸோ அதுதான் அடுத்தது பாருங்கள், ஐ காண்ட் ஹெல்ப் ஓனிங் த கிரேட் ரிலீஃப் இட் வுட் பி டு புட் தீஸ் பீப்புள் அட் ஒன் ஸ்ட்ரோக் அவுட் ஆஃப் their பெயின். இப்போது ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வந்து ஆஸ் அ சிங்கிள் மேன் இல்லையா, நான் இந்த மக்களுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் எப்படி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட் ரிலீஃப் வந்து என்னால் கொடுக்க முடியும், அது முடியவே முடியாது. ஸ்ட்ரோக் அவுட் ஆஃப் their பெயின், அந்த மக்களுடைய வலிக்கு நான் வந்து ஒரு ரிலீஃப், நிவாரணம், ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில், ஒரு தனி மனிதனாக ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் இத்தனை மக்களுக்கும் வந்து நான் அந்த ரிலீஃப் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் ஒரு ஆர்டினரி மேன் இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட்டோ அல்லது இந்த மாதிரி இதை ஹையர் அத்தாரிட்டிலாம் கிடையாது, இவர் ஒரு பாசர் பை, அவ்வளோதான். இவர் பார்த்துட்டு அதை பார்த்த உடனே இவர் தோணுனதை எழுதியிருக்காரு, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆஸ் ஐ கேம் பேக் இன்டு த சேன். ஓகே, இப்போ சேன் அப்படின்னா ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்து வராரு, சரிங்களா, நார்மல் கண்டிஷனுக்கு. அப்போ பார்க்கும்போது டக்குன்னு மனசுக்கு தோணுதை அப்படியே அந்த சிம்பத்தியை வச்சு எழுதிட்டார். இந்த லைன் என்ன இருக்குன்னா, அடுத்த நாள் நான் வந்து ஒரு நார்மல் இதுக்கு வந்துட்டேன், என்னோடய மனநிலை நார்மலுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, ஐ ஒண்டர் ஹவு ஐ ஷுட் லைக் யூ டு கம் டு மீ அண்ட் ஆஃபர் டு புட் மீ ஜென்ட்லி அவுட் ஆஃப் மை பெயின். இந்த லைன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஐ ஒண்டர் ஹவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஐ ஷுட் லைக் யூ டு கம் டு மீ. இந்த இடத்துல லைக் யூ அப்படிங்கிறது, இந்த யூ யாரை குறிக்குது அப்படின்னா ஹையர் அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்டு. இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் தேவையான ஸ்டெப்பு எடுக்கணும், ஸ்டெப் எடுத்து ஆஃபர் டு புட் மீ ஜென்ட்லி அவுட் ஆஃப் மை பெயின். நீங்கள் இதுக்கு இந்த மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஸ்டெப்பு எடுத்து அவங்களுடைய வலிக்கு நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தீங்கன்னா தான் என்னுடைய பெயின்லேருந்தும் நான் வந்து ரிலீவ் ஆவேன். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய பெயின் தன்னோட பெயினாக நினைக்கிறாரு. அப்படின்னா என்னது, அது எம்பத்தி. ஓகே, அப்போது அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்டு வந்து வரணும், வந்து இதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா ஒரு தனி மனிதனாக வந்து பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறார். அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்டு வந்து வரணும், வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் தான் என்னுடைய பெயினுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய பொய்டிக் டிவைசஸ் எல்லாமே நீங்கள் வந்து நிறையா தேடி பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேதர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.